ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் செஞ்சுக்கலாம் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணைக்கு தாங்க போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா செட்டப்பும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த பள்ளிக்கரணையில் கோல்டு ஹவுஸ் வருதுங்களா, அதுக்காக ஒரு செட்டப் செமையாக பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே அங்கே 2 யானை இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டு பத்ரு மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நிற்க வச்சுருந்தாங்க. அப்புறம் மிக்கி மவுஸ் மாதிரி ஒன்று. குழந்தைங்களும் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் உள்ளே போட பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு இப்போ வந்திருக்கிறதுனால கோல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கச் சுரங்கம் மாதிரி அழகாக ஒரு செட்டப் போட்டு அங்கே நின்று குழந்தைங்க எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் செம்மையாக போட்டிருந்தாங்க. நான் சாரீஸ்லாம் பார்த்தேன். நான் ரொம்ப எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், இந்த சாரீலாம் வந்து 1200 1+1 ஆஃபர் போட்டிருக்காங்க. இது சில்க் காட்டன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் வந்து நீங்கள் ஓல்டு சாரீ எடுத்து ஆடி ஆஃபருக்கு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட. அவங்க சொன்னாங்க, இது லாட்டாக எடுத்து போகிறதுனால இவங்களுக்கு லாபம், அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஓல்டு சாரீலாம் டிஸ்கவுண்ட் சேலுன்னு போடுவோம், ஆடி சேலுன்னு போட மாட்டேன்னு சொன்னாங்க. இது பூந்தமிழ்ச்சரியா, இது வந்து 850 சம்திங் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் 1+1 சாரீ. நிறைய கலெக்ஷன் செமையாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. சாரீஸ் மட்டும் இல்லை, நான் சஞ்சுக்கு டிஷர்ட் எடுக்க போனேன். டிஷர்ட்ஸ்லேயும் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் கூட, இந்த ஜூஸர் அந்த மாதிரிலாம் கூட நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் சாரீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே நியூ ஸ்டாக் அப்போ தான் வந்து இறங்கி அடிக்கிட்டே இருக்காங்க. இது பாருங்கள், வெல்வெட்க்கு அப்படியே போட்டிருந்தேன். வெல்வெட்லேயே இருந்தது, நல்ல கிராண்டட் சாரீ மாதிரி. 850 ஆகிடுது. ஆனால் 1500 எம்ஆர்பி. அது இப்போ வந்து 50% ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சாரீலாம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு டெய்லராக இருக்கிறதுனால இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா லெஹங்காலாம் தைச்சோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு அன்றைக்கி ரொம்ப நைட் லேட் ஆகிட்டதுனால எனக்கு பிளான் பண்ண முடியல. இந்த சாரியை மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வைக்கவே மனசு கிடையாது. திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே கிராண்டட் சாரீ தான். 850 தான் வருது. இதை பிரிச்செல்லாம் பார்த்தேன் நான். இவங்க கொஞ்சம் லைனிங்கும் உள்ளேயே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சாரீலாம் கிடச்சி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நமக்கே கூட லெஹங்காவோ லாங் ஃப்ராக்கோ தைச்சோம்னா செமையாக இருக்குங்க. ஏன்னா இது நம்ம நார்மலாக எடுக்க போனால் இந்த சாரீ வந்து 1500 வரும். இந்த ஆஃபரில் நமக்கு 850 என்னமோ தான் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் போய் பாருங்கள். நான் இப்போ சொல்கிறது வந்து பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன். நீங்கள் வந்து டி நகர்லேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வாரத்தில் போல தான் டி நகர் போகலான் இருக்கேன். ஆனால் போகிறவங்க ஆடி ஃபஸ்ட்லேயே போயிடுங்க. நான் கொஞ்சம் முன்னாடி போனால் நிறைய கலெக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா இவ்வளோ லேட்டாக போனோம்னா நமக்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு மிச்சம் மீதி தான் நமக்கு கிடைக்கும். எனக்கு இந்த சாரீ வைக்க மனசே இல்லைங்க. நான் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். இது சரி, நான் ஏதாச்சும் லாங் ஃப்ராக் எதனா தைக்கலாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். திரும்ப ரேட்டையும் அதையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியாக வச்சுட்டு தாங்க வந்துட்டேன். என்னால் அதை எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு கரெக்டான ஒரு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் டிஷர்ட் செக்ஷனுக்கு வந்து டிஷர்ட்ஸ் எடுத்தேன். சஞ்சுக்கு 198 சூப்பராக போட்டிருந்தாங்க. ஆஃபர் வந்து எது எடுத்தாலும் 198 ஒரு ரேக் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஷர்ட்ஸு எல்லாமே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் டிஷர்ட் மட்டும் ஒரு 4 டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. சஞ்சு இப்போ வந்து கிளாஸ்க்கு இப்போ சென்டருக்கு கிளாஸ் எடுக்க போகிறதுனால ஈவினிங்கில் ஷர்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஷர்ட்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னதுனால இப்போ நான் டிஷர்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். பாருங்கள், இந்த ஜூஸர்லாம் பாருங்கள் 298 போட்டிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது நம்ம என்னமோ பேட்டரியிலே ஜூஸ் போட்டுருதா, அது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் இந்த ஆடி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இதில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸு 98 48லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நம்ம இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. 248 அந்த மாதிரி 300 400 எல்லாமே வந்து ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க. இப்போ 500 இருக்குன்னா அதை 250 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம இப்போ லெஹங்கா செக்ஷன் போனோம்னாலும் அங்கேயும் கொஞ்சம் வந்து ஆடி ஆஃபர் கொஞ்சம் தள்ளியாக போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம 2000 எடுக்கிறோம்னா அது நம்ம 1000 ருபீஸ்க்கு கிடைக்கிது. ஆனால் கொஞ்சம் ஸ்டோன் ஃபேடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் எதுனா 1-2 விழுந்திருக்கும். அந்த மாதிரி சின்ன குறைகள் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துகிட்டு வரலாம். நீங்களும் இந்த ஆடி ஆஃபரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போவுமே ஜெயச்சந்திரன் வந்தால் இஹானா இல்லாமல் வர மாட்டோம். இன்றைக்கி அவள் எங்கேயோ அவங்க அம்மா கூட வெளியே போயிட்டா. கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த 2 யானை கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்காமல் எங்களை உள்ளே விடவே மாட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த டிஷர்ட்லாம் காமிக்கிற பாருங்க. இது வந்து 198
சரியாக தெரியல. ஆனால் இது வந்து லைட் ப்ளூ சூப்பராக இருந்ததுங்க. இது பிங்க் கலர், இதுவும் 198. இன்னொரு டிஷர்ட் மட்டும் இது வந்து ஃபுல் ஹேண்டு, இது சூப்பராக இருந்தது. இது 298. ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இவ்வளோ தாங்க ஒரு 4 டிஷர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.